டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்கள். டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையுடைய முடிவில் விக்ரம் ரவீந்திரன் வீடுகள் மற்றும் அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில தான் அந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியே வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். அதுல இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை தடை விதிக்க வேண்டும் என்றும் வீட்டுக்கு வைத்த அந்த சீலை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த மனுதான் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி V லட்சுமி நாராயணன் ஆகியோருடைய அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் எதன் அடிப்படையில் இருவரும் விசாரணை நடத்தி முடிவு செய்யப்பட்டது என்ற காரணத்தை ஒரு சீலிடப்பட்ட கவர்ல தாக்கல் செய்தார். அதை ஆய்வு செய்த நீதிபதிகள் இதில் உள்ள தகவல்கள் ஒரு அறிக்கையாக உள்ளதை தவிர போதுமானதில்லை. ஆவணங்கள் எங்கே, ஆவணங்கள் எங்களுக்கு அந்த பிரேமா பேசி என்று சொல்லக்கூடிய அந்த ஆவணங்கள் எங்கே என்ற கேள்வியை முன்வைத்தனர். இதனையடுத்து வீட்டை சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதா என்ற கேள்வியை முன்வைத்தனர். எப்படி சீல் வைக்கப்பட்டது என்ற நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்தனர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வீடு சீல் வைக்கப்படவில்லை என்றும் தங்களை தொடர்பு கொள்ளாமல் கதவை திறக்க வேண்டும் என்று நோட்டீஸ் மட்டுமே தான் ஒட்டப்பட்டதாக என்று அதிரடியாக பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், தன்னுடைய வீட்டுக்கு செல்ல அவர் அமலாக்கத்துறை அனுமதி பெற வேண்டுமா என அவர்கள் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அந்த நோட்டீஸை அகற்றி விடுவதாக கூறினார்கள். அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததற்கு நீதிபதிகள் நோட்டீஸ் ஒட்ட அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத நிலையில ஒரு சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒன்றை ஒரு சட்டப்பூர்வமானதா மாற்ற வேண்டாம் என நீதிபதிகள் என அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் ஆகாஷ் பாஸ்கரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் 2014 முதல் 2021 ஆண்டு வரை முறைகேடு நடந்ததாக கூறி பார் உரிமையாளர்கள் விற்பனையாளர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குல ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் காலத்துல ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தனர். மேலும் இதனையடுத்து டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்துல சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த வழக்கை நாளை நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார்.